வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் விழாவின் போது ஏற்பட்ட தகராறில் 17 வயது சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தடுக்கி விழுந்ததில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? பூச்சொரிதல் விழாவில் தப்பான ஆட்டம் போட்டவர்களை தட்டி கேட்டவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஊருக்குள் பதற்றத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள மகாமாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் நள்ளிரவில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கொல்லம்பட்டறை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாகனத்தில் அம்மனுக்கு பூக்களை எடுத்து வந்தனர். பேரளாமன் கோவில் தெருவில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றபோது கொல்லம்பட்டறையைச் சேர்ந்த 17 வயதான ஷியாம் சுந்தர் நடனமாடியுள்ளார். அப்போது குளித்தலை பெரியபாளையத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் மற்றும் சிலர் அவர் மீது விழுந்துள்ளனர். மது போதையில் இருந்த அந்த கும்பலை ஓரமாக நடனமாடுமாறு ஷியாம் சுந்தர் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. ஆத்திரமடைந்த நாகேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஷியாம் சுந்தர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற அஜய் மற்றும் வசந்தகுமார் ஆகிய இருவருக்கும் கத்தி குத்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தால் கோவில் திருவிழாவில் பெரும் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த குளித்தலை போலீசார் ஷியாம் சுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த அஜய்க்கு குளித்தலை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். லேசான காயமடைந்த வசந்தகுமார் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். கோவில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மேலும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கோவில் விழாவில் ஏற்பட்ட மோதலால் சிறுவன் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் விழாவில் மது போதையில் தகராறு செய்த கும்பலை தட்டி கேட்ட 17 வயது சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்டது கரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.